சோத்துல கை வைக்கிற அளவுக்கு செய்வன் பெரிய மகன். அப்ப தண்ணியால் ஊதிலாம் தானே. நாங்கள் எங்க போகிறோம்னு சொன்னால் அதாவது வந்து எங்க போய் வெள்ளிக்கிழமை சொன்னாலே என்ன வீட்டு கிச்சன் மரக்கறி வாங்கி வந்த பிறகு நாங்கள் மரக்கறி பார்த்தாலும் ஒரு ஆசையாக எல்லாத்தையும் சாப்பிடும் பிறகு மரக்கறி வேண்டு வார ஆணுன்னு கேட்குறாரு. இது பிடிக்கும். இதுக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லுவோம், கடலை வத்தரிக்காய் போட்டு சோஸ் போட்டு வச்சுட்டு விட்டுட்டோம். அது சூப்பராக அம்மா தாட்டா பிறகுதான் கோங் கோங் அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா, நீங்க ஆர்டி. ஓகே, இன்று நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதை வந்து எங்களை வீட்டா நிற்கிறோம். அது போய் தப்படாது. இப்போ வீடியோ வந்து அடிக்கடி தான் எங்களோட சேனலில் காணக்கூடிய மாதிரி இருக்கு. சொல்லி அடிக்கடி 2-3 நாளைக்கு ஒரு கான 2-3 நாள் கடைசியா பர்த்டே வீடியோ போட அதுல இருந்து 2 நாளா போட இல்லை. ஏஞ்சது போட இல்லை. சரியான ரீசன் என்ன? சரியான ரீசன் உண்மையை சொல்லுவோம் என்ன. அதான் வந்து முதலே போல வந்து அப்பாவுக்கு வந்து அந்த வேலைக்கு போற காக்கள் இல்லை அவ்வளோ தூரம். அதனால வீடுன்னு சொல்லியிருந்தேன் நான். அதாவது ஜாழ்ப்பாணம் போய் ஊருக்கு வந்து வேலையை சரியான குறை வேணாம். அப்போ அதால என்ன சில தூரம் பண்ணாலும் வேலையை போகணும் வேண்டக்காண்டி ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு 3 நாள் வேலை செய்தீங்க. அப்போ அதனால வந்து சின்னவனுக்கு லைசன்ஸ் இல்லை. அப்போ அதெல்லாம் அது வந்து ஏற்றி கொண்டு போகிறது. ஏன்னா சின்னவன் வந்து மேய்ச்சல் இப்போ ஒரு ஆள் போடணும் அவங்களோட வேலைத்தெல்லாம் வேஸ்ட்டு தானே. அப்போ அதனால வந்து சின்னவனை வந்து ஜாதகம் ஏற்றி கொண்டு போனது. அது மேய்ச்சல் மேலே போனதே தானே. எனக்கு காலை போனால் பின்னிடமாக அது யாழ்ப்பாணம் போட சொன்னால் வீட்டு ஒரு 6:30 போயிடும். அப்போ அதனால தான் வந்து நாங்கள் வீடியோ வந்து போடலாம் போயிட்டுது. நேற்று வந்து அது இல்லை, இங்கே ஒரு அளவில் போன வீடியோ பதிவு செய்யலை. அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அதாவது வந்து எங்க போய் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே என்ன வீட்டு கிச்சன் கூட்டு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஏஞ்சல் வியூ சேனல்ல பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா அக்கா தான் வந்து சாப்பாடு கொடுத்து விடுவான்னு. அது இன்றைக்கு நேற்றால வளமையா கொடுத்து விடுவா. இப்போ இன்றைக்கு வந்து அக்கா வந்து இல்லை, அக்கா வந்து ஒரு செத்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அதனால வந்து இப்போ நாங்கள் சமைக்காட்டா கூட வாசலுக்கு பஞ்சம் இல்லையானே. எல்லா பக்கத்தாலையும் வாசல் வரும். முத்தக்கா சமைச்சிட்டு கொடுத்து விடுவா. அப்போ அவன் வந்து இன்னைக்கு இல்லை தானே செத்த வீட்டுக்கு போனபடியால் நாங்கள் வந்து இன்னைக்கு அனு வீட்டில் போய் சமைச்சு அவாக்கும் சாப்பாடு வர கொடுக்க போகிறோமே. அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஆறுன சோத்துல கை வைக்கிற அளவுக்கு செய்வன் பெரிய மகன். அப்ப தண்ணியால் ஊதிலாம் தானே. அனு வந்து இப்ப வசந்த கடைக்கு காலை கொஞ்சம் ஊறவா தானே. அப்ப அதெல்லாம் மேடத்தை கால் பண்ணி கேட்டது. மேடம் வீட்டை நிற்பீங்களோண்டோ அனுப்பிச்சு நான் நிற்பேன்பா, பின்னிடம் தான் கடைக்கு போவேன். அக்கா வந்து எங்களை எல்லாருக்கும் ஒன்று மாதிரி சமைச்சு சாப்பாடு கொடுத்துருவா. அப்போ அவ செத்தை விட்டு போயிட்டு வர லேட்டாக இருந்தானே. அப்போ அதனால நாங்கள் கொண்டா சமைச்சு சாப்பாடு வந்து அக்காவுக்கு பரிமாறுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அதை விட 3 நாட்கள் அப்புறம் ஒரு குக்கிங் வீடியோ, நிறைய நாளைக்கு ஒரு குக்கிங் வீடியோ. அந்த குக்கிங் வீடியோ குதிரை வந்து பயமாக கொடுக்குது. இந்த புக்கு பயங்கர புக்கு. நேற்று அதுக்கு சமைச்சு கொண்டு எல்லாம் 3 ஓடி இருக்கு. இப்போ இருந்த மேசு சிலிண்டர் எல்லாமே தூக்கியாச்சு, ஒன்றுமே இல்லை. அதில் கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டுக்கிறாரு. பாப்பம் கொஞ்ச நாள் போக விட்டு நல்ல இடங்கள் வர பெரிய ஒரு கிச்சன் ஒன்று அடிப்போமா. ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கேன் பாப்போம். அப்புறம் இல்ல இல்ல கடை சக்சஸ் பண்ணி காட்டிட்டு சொல்லியாது. ஏன்னா சொல்ல வேண்டாம். இப்ப சொன்னால் அதை நிறைவேற்றி காட்டணும். அதனால வந்து வீடியோ பாக்குறவர்களுக்குமே வந்து சாப்பிடணும். அப்பா பாதி அதை சொல்லி பிளான் போட்டோட இருக்கட்டுமே. நாங்க வெள்ளிக்கிழமை வந்து அதாவது அந்த வீட்டு பக்கத்துல மரக்கறி கடைக்கு போய் மரக்கறி இல்லாம வர போறோமே. என்னென்ன மரக்கறி என்ன இப்ப மரக்கறில உள்ள மலிவா இருக்குல்ல. சரி, அப்போ நான் போவேன். ஓகே, இப்போ எங்களோட அலுவலெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கடைசியாக வந்து மரக்கறி வாங்குறக்காண்டி வந்து நாங்கள் இப்போ அம்மா வந்து மரக்கறி வாங்கி கொண்டிருக்கா. இது வந்து எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் ஓராங்கட்டி அடிக்கல. அம்மா இப்போ
போன இருந்த வெயில் வைக்க கீரை எடுத்து வச்சுக்கா இந்த நல்ல மாம்பழங்கள் இருக்குது, பப்பாசிப்பழம் இருக்குது, இந்தியாவில் போட்ட மேலோ நொங்கும் இருக்குடாப்பா. இந்த காலம் நொங்குன்ற வந்து அறுது. இப்போ இந்த நொங்கு வந்து கொஞ்சம் விலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 300 சொன்னாங்க அன்றைக்கி. ஒரு நொங்கு 300 டிக்டோக்கில் வந்தது. ரைட். அம்மா அன்றைக்கு மரக்கறி வாங்கி வந்த பிறகு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆறுதலாக வந்து பார்ப்போம் மக்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறியெல்லாம் வந்து வாங்கி வந்து வந்தாச்சுன்னா வெள்ளிக்கிழமை தானே வந்து எந்த மரக்கறி பார்த்தாலும் ஒரு ஆசையாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சாப்பிடும் போல மரக்கறி வாங்கிட்டு வார ஆணுங்க கேட்குறாரு. ஏன் நினைச்சியா மரக்கறி வாங்க போனே சொல்லியிருந்தா கோழியை வண்டி சமைச்சிருக்கலாம். எங்களுக்கு கோழியும்படா மீனும்படா மரக்கறி தான் சத்தேனா. இந்த வாங்க கீரையை என்ன ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு கீரை தெரியாது. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்ல கடவுளுக்குலாம் பூசணிக்காய் வாங்கினேன். அது உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கறி. இப்போ வந்து இந்த இது வந்து பிடிக்காத கறி உண்மைக்குமே உருளைக்கிழங்கு. அப்போ எங்கள் இதுக்கு பாய்க்க வந்து டுவே பூசணிக்காய் எங்களுக்கு காயம் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். வீட்டில் சோத்துக்கு பிரட்டி சாப்பிடுக்க அதில் துண்டி இழுத்துருக்கு. அதை விட்டுட்டு தான் அதுக்கு அதே மாதிரி தான் இது இது பிடிக்கும். இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க. அப்போ கடலை கத்திரிக்காய் போட்டு சோஸ் போட்டு வச்சு விட்டு விட்டுட்டேன். ஆமாம், அது சூப்பராக இருக்கு. பாயிருங்க இது உங்களுக்கு டேஸ்டான மரக்கறி வாங்க தெரியாது. அது மோர் மிளகாய் பேக்கெட் வந்து இது 50 ரூபாவா? ஆமாம், நான் 1/4 கிலோ வச்ச மிளகாய் போடுவேன். அப்போ நாங்கள் வத்தல் போடலாம். நாங்கள் வத்தல் போடுவோம். என்ன டேஸ்டாக இருக்கும், நல்லா வரும். அப்போ அனு சொல்லாமல் நானும் ஒரு சாமமே தான். என்ன பத்து பழம் பத்தாப்பழத்துல மஞ்சள் பழம் உண்மைக்குமே நான் இதுல வச்சு சொல்றேன். எனக்கு சுவத்த பழம் தான் பிடிக்கும். எனக்கு மஞ்சள் இனிப்பு மஞ்சள் நல்லா இருக்கும். அந்த கருத்தை விதியோட பாக்க வடிவா இருக்கான்னு சாப்பிட மாட்டேங்க. டேஸ்ட் அதுல ஒரு வித்தியாசம். பசிக்கு தண்ணி விட கழுவுமே அது கத்தி எடுத்து கொண்டு வந்ததாங்க. குளிக்காக கையெழுத்துங்க. நான் குளிக்கிட்டு நிற்கிறேன். நான் குளிக்காக சண்டே பத்தாப்பழத்தை வந்து ஒரு கமெண்ட்ல வந்து ஞாபகம் இருக்கேன். என்னது பத்தாப்பழத்தை முழுசா கழுவுமா? ஓமா கத்தி தருவீங்களா? கத்தி போங்க. நீங்க வந்தோடனே கத்தி இப்படிதான் தெரியாது. குத்தி கொண்டு அப்ப நான் அங்க கேமரா எடுக்க போறேன். அம்மா பட்டாப்பழம் பட்டது தாயா ராசாதி தங்களை அங்கே நான் எடுக்கணும். ஏன்னாண்டி அம்மா அந்த செம்மையா வகுறது காலம் முடியாம எனக்கு ஐயோ மரக்கதை காட்டி போட்டுப்பாங்க அவ்வளோ வடியாக்குன்னு சொல்லியா? கருப்பை பார்த்து வாங்குறோம். இதுல வந்து பச்சை விழுந்து விடும். அது வாங்கி கொண்டே கொடுக்கலாமா? நீங்க ஜானா என்ன செய்யற? நீ போலாம் தெரியாதானே விற்கிறவங்களுக்கு வெட்டி விற்கிறேன். இதை என்ன செய்யணும்? உண்மைக்கு வந்து ஜூஸ் அடிச்சு குடிச்சு பாருங்க. அப்போ ஜூஸ் அடிக்கிற மிக்ஸி கப்பால் அடிக்கிறதுல அந்த இது இருக்கல கையால பிணைது. அதான் ஜூஸ் அம்மா போட்டு பிடிக்காத விஷயம் வந்து அந்த பொஞ்சு அடிக்கிறது. நான் பிடிக்காத பின்னாடி சத்தம் கேட்கும் தானே. அம்மா சொல்றா அம்மா சொல்றா நிவேமாக்கு என்னமா சரியாது உனக்காக 6 மாசம் ஒரு இது உண்டு. அக்கா வர 6 மாசத்துக்கு கை வைக்கக்கூடிய மாதிரி கொண்டேன். அம்மா பொம்பளை பிள்ளை எல்லாம் போட்டு நீ என்ன சொல்ல இதுக்கு வர சாப்பிட்ற விட்டுனால சொல்லப்பா. 3 படியில பார்த்தா 7 பட்டியை பத்தினாலும் சந்தோஷம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்படி சொல்லுங்கப்பா. உதாரணத்துக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா என்ன இருந்தாலும் அதுல இதுல சொல்லலையப்பா. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எந்த இதுல என்ன ஒரு உதவியே வந்து
அக்கா மூத்தக்கா இல்லை. அப்போ மூத்தக்கா மிகவும் வெள்ளிக்கிழமையில சமைச்சவங்களை கொடுத்து விட்றோம். அப்போ உடனே காலமோடையே எங்களை தலைவர் போன் எடுத்துட்டா. அம்மா ஆனால் கொக்கா இல்லை, கொக்கா மதியத்தில் அவளுக்கு கடை சாப்பாடு சரி வராது, அனுஷியா மறுவாள் இங்கே சேர்ந்து சமையுங்கோ அப்படின்னு சொல்லி உடனே அம்மா கோல் அடிச்சுட்டா. அப்போ அனுஷியாக்காக்கு மணிக்கு அனுஷியாக்கா ஓமன்னு சொல்லி மணமண்ணு மிளகறி எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கீரை பிடிக்கும், கிழங்கு பூசணிக்காய் பிடிக்கும், கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும், உருளைக்கிழங்கு நிறைய மிளகு சமைக்க போறோம். அம்மா தாட்டா மிளகுதான். அப்ப அதே மாதிரி சார்லோக்கா சின்ன உதவி அக்காவுக்கு செய்யுதுப்பா. இந்த அக்கா வந்து எப்பயுமே அந்த வேலை செய்யற ஆக்களுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்குறது. அப்ப இன்றைய தினம் வந்து தம்பி விட்டு அந்த வேலை நடக்குது. அப்ப 3 பேர் வந்து லெவல் சீட்டு இது அடிக்கிற வேலையான சார்லோக்கா அந்த பருப்பு கொடுத்துக்கிறாங்க. தான் சாப்பிடுவாங்க. எழுதி போட்டாதான் கொடுப்பா. எழுதி புரியல கேள்தான் நான் போட்டது போயிட்டா காலமுடி என்ன மரக்கறியில கேட்க பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு அது என்னது எனக்கு என்ன மாதிரி சாப்பாடு உங்களுக்கு வேணும்னு கேட்க போட்டான். மரக்கறி சாப்பிடுவோம், மச்சம் சாப்பிடுவோம். சில பேர் வந்து மச்சமும் சாப்பிடுவோம், சில பேர் இப்போ கேட்டு சமைப்ப மாட்டோம் போட்டாங்க. இது நல்லா இருக்கு. அக்கா சொன்னா என்ன வெள்ளரி பழம் என்ன அக்கா ஜூஸ் எடுத்து குடிச்சு பாருங்க. வெள்ளரி பழம் ஜூஸ் ஆனால் இல்லை நான் பார்த்தேன்னா சரியா பண்ண இதெல்லாம் மறக்கறி என்னென்ன மறக்கறி சமைச்சிருக்கோம்னு சொல்லி கடைசியா பார்ப்போமே. பார்ப்போம் வட்டி வேலை சமைச்சு இன்றைக்கு எத்தனை கறி? 1 2 3 4 5 கறி இப்படி சமைச்சிட்டு வாழையில பிடிச்சா அப்படி வாழையில இல்லை வாழை மரம் இப்படிதான் இன்னைக்கு 2 மாடுறது இது வாங்கினது டுவா பூசணிக்காய் அவ்வளோ ஒரு சத்தம் போடாமல் நாளை வாங்க சும்மா உருளைக்கிழங்கு நான் ஒரு பிளேட் தரலாம் நீ சாப்பிடுவேன். கம்பேரி எல்லாம் கொண்டு நல்லா இருக்கும். ஓகே நாங்கள் இப்போ சமைக்க பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து சமையல் முடிஞ்சு ஏன்னா அதாவது இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி 12 மணிக்குள்ளே சோறு காய்ச்சியாச்சு. அதாவது வெள்ளைச்சோறு அப்புறம் ஓஹோ கத்திரிக்காய் இது குழம்பு பொரிச்சு குழம்பு பிடியா. மற்றது உருளைக்கிழங்கு பிரெட்டு கீரை கடையில் கிழங்கு பூசணிக்காய் அப்புறம் பொரியல் லூசு. சரி ஓகே அப்போ இதான் நாங்கள் சமைச்சு நாங்கள் இதை வந்து வாழை இன்னைக்கு அனுப்பு போட்டு கொடுக்குறோம் எனக்கு. சரி 2 பேருக்கும் ஓகே ஓடிய மொத்த கழிட்டு கழிட்டு ஆமாம் வாழையில அம்மா கொட்டு போட்டோம் அது நெக்ஸ்ட் நான் உண்மைக்கா தெரியுமா. அப்போ தான் எனக்கு ப்ளம்பா போட்டு 2 வாரம் நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு அது நெட்டு மரக்கரையும் கடையில் நடம் எல்லா மரக்கரையும் சாப்பிடும். அதான் இதெல்லாம் அவங்க ரெஸ்ட் நாளுக்கு கற்றுக்க வைப்பேன். எனக்கு இதெல்லாம் விருப்பம். சொல்லுவியோ விருப்பமான ஆமா அஜின டீச்சர் என்ன சொன்னாமா சாப்பாடு குறைக்க சொல்லி காய் அடிக்கலாம் கிடக்கும். அதான் விளையாட்டுக்காக நாங்கள் சாப்பாடை குறைக்கல தானே அதான் முட்டாள்தனம். நீ சாப்பிட வழியா வளர்ற நேரத்தில் உடம்ப கவனிப்போம். என்னம்மா நாட்டி எங்கே கோங் கோங் ரோஜி ஓ போடாமா மரக்கறியில் போட்டு வாழையில சாப்பிடுவோம். எல்லாருக்கும் சின்ன பிள்ளை கண்ணில் என்ன நடந்தது உண்மையா தெரியுமோ? நன்றி பாப்பா நன்றிக்கா வாசதக்கா வாசதக்கா மரக்கறியே மணந்து வளர்ந்துருங்க சாப்பிடலாமோ. ஓ என்ன கீரை எல்லாம் வேணும் சத்தா சாப்பிடணும்.
கணக்கு குடிச்சா மண்டோட நாட்டி கீரா நல்லா சாப்பிட்டு போடும் இதே ரஜிக்கறி இல்லை நாண்டி கோங்கோங் ஆனால் பச்சையில வெள்ளச்சோறு பச்சை இது போட வடியா இது என்ன இவ்வளோ கத்திரிக்கை கவி ஏன்னு இவ்வளோ கத்திரிக்கை நான் கூட குப்பையில் ஓடுறேன் ஆண்டி கைக்கு வேணும் இல்லை நாய்க்கு வெயிலோ கத்தாது அச்சின் சாப்பிட்றேன் வயசுக்கு விளையாடுறேன் பெரிஜாமலாம் போய் கேளுங்க அது சாப்பிட்டு பார்த்து பாலையில வைக்க வந்துச்சு உண்மையே சொல்லு சரியா என்ன உண்மையை சொல்ல விடுங்க ஆண்டி வரலையா வஞ்சியெல்லாம் கொடுத்து போட்டு ஒழிச்சு நாங்கள் இது கேட்க ஃபர்ஸ்ட் எப்போவுமே வீடியோ பாருங்க எப்படி பொண்டா கேர்த்தியா சாப்பிடலாம் நாடி கோம் கோம் இதே இந்த சாப்பிட போகிறேன் அம்மா சாப்பிடலையாம்மா எல்லாருமே பசிக்கல சாப்பிடலாம் சிக்கு கரும்பு வச்சுக்காங்க எனக்கு தேவையில்லை பொங்கும் நாண்டி யாழ்ப்பாணம் போகணும் பேப்பரில் வந்து இந்த படம் பார்க்க போகலி நாண்டி யாருக்கு ஓட்டு போடலி விஜய்க்கு வசந்தமாக இருக்கும் நான் இப்படி யாரும் சமைச்சு வாழையில போட்டு தானே என்ன சொல்லுதானே நம்ம கத்திரிக்காய் கைக்கு தானே வேறாம் போல இது தேயிலக்காய் கூட்டிட்டு தேயிலைக்காயோ? ஏலக்காய் எல்லாத்தையும் ஏலக்காய் ஆமாம் அரிசியான கறி சோறு அனுசாக்க அடுத்த சொத்து கொஞ்சம் தண்ணியை விட்டுருவோங்க குண்டு தோசை நான் கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணி வேணும் குழந்தை சோறு உலகி போட்டு தண்ணி விட்டுருவோம் ஆனால் என்ன சொல்லுது பொண்ணு வேலை சாப்பிடுது அப்படின்னு உழைக்குது அவன் சின்ன வேதனை கொஞ்சம் தானே இருப்பான் எப்படி கேட்கலாம் இன்னொரு சொல்லுவோம் ம் அவன் கீழே இருந்து கொஞ்சம் அது கடைசியில் குழந்தை டக்குன்னு போட்டு விட்றேன் நன்றி பிடிக்கிற வாங்க நல்ல எண்ணமே அவனுடைய வாயில நான் பார்ப்பேன் நான் இப்படி போகும் இங்கே அவன் கொஞ்சம் மண்டு அப்புறம் பாப்பா நான் சாப்பிடக்காம தெரியும் சட்டப்படியா அவங்க நல்லா இருக்கு அம்மா பச்சை மிளகா இருக்கு அதுதான் நான் அப்பெல்லாம் சாப்பிடவே இல்லை ரசெல்லாம் இந்தா உண்மையாக சாப்பிட உண்மைக்குமே போகிற லெவலாக இருக்கு அடிச்சு அந்த கரை உண்மைக்குமே நல்லா சமைச்சிருக்கு அப்பா மலமலண்டு நல்லா குயிக்காங்க நான் கட்டையம்மா கட்டையம்மா அரை மணி நேரத்துக்கு சமைச்சுதான் அம்மாங்க தான் மோதிரம் போடணும் இல்லை என்ன சரி பவுடர் விளையாட பித்தளையிலலாம் போட்டு செப்பு கம்பி வளைச்சு போடு மிச்சரில் போட்டு செப்பு கம்பி கொண்டாடங்கள்லாம் வெயிட்டிங் நிற்குதுன்னா இன்னும் எனக்கு கல்யாணம் விடு கல்யாணம் விடும் செகண்ட் மேரேஜ் சரியா பிடிப்பாள் மாப்பிள்ளை குமாரப்பா நாளைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் தேர்தல் ஒன்று இந்தியாவில் போய் கொண்டிருக்குது அந்த கண்டிப்பா நாங்கள் ப்ரே பண்ணி கொண்டிருக்கோம் விஜயன் நாங்கள் விருப்பத்துக்குரிய விஜயன் நான் ஜெயிக்கணும்னு சொல்லி கண்டிப்பா அவருக்கு தான் கிடைக்கும் எந்த ஒரு 5 மணிலேருந்து பார்த்துட்டு வெளியே அப்புறம் 5 மணிலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் போட்ட வாக்குகள் அதில் கூடுது கூட ஓ செஞ்ச விட்டு காட்டுட்டு விஜயண்ணா தான் ஜெயிக்கணும்னு நாங்கள் கடவுளை ப்ரே பண்ணி விஜயண்ணா எனக்கு போட்டு கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அவருக்கு தான் இந்த ஒரு மாதிரி நீ ராண்டி டிக்டாக் ஸ்டேட்டஸ் விட்டுருக்கா பாப்பா அதுவும் வாங்க ரொம்ப ஓட்டியா அம்மா இல்லை மாறியும் அடைச்சு விட விட்டுனா கூட வேயாம இருக்கு போட்டி என்ன பண்ணி சாப்பிடலாம் ஏன் ஸ்டேட்டஸ் என்னடா அது உருளைக்கிழங்கு நல்லா இருக்குல்ல பச்சைக்கறி மாதிரி இருக்கிற இந்த உருளைக்கிழங்க வந்து பச்சை செல்லுக்கு தேசி புளி ரம்பையில எல்லாம் விட்டு பாய்ச்சினீங்கன்னா மரக்கறி சாப்பிடாத பிள்ளைகளை இந்த மெதட்டில் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்கன்னு எதுவும் என்ன மாமலே சாப்பிடணும் பிள்ளைங்க போடணும் மறுபடியும்
பெரிய முரட்டு கையா தாங்க கேட்டு நன்றி இதை பார்க்க உங்களுக்கு என்ன கிடக்கு நன்றி நல்லா ஓடு மாட்டேங்குதுங்க அது டிஜிட்டல் மாற்றம் பண்ணுறது நம்ம சாப்பிடுறோம் அது இங்கே அவன் கத்திரிக்காய் ஆமாம் ஆமாம் இருக்கு இங்கே வந்து சடவுடைய வேண்டு சாப்பாடு சாப்பிட்டு பாப்போம் அது அப்புறம் வாழை இலையில சாப்பிடுறேன் ஏங்க நீ கிடைக்க காரணம் இது எங்கே ஒழிக்கலாம் அம்மா நேரத்தில் கீழே குளிச்சு பேக்க முண்டி போட்டு முளக்கணும் நான் கீரே சாப்பிடுறேன் நன்றி ஃபுல்லாக வீடியோ ஓடிப்பேன் இப்போ இந்த சோறு தவறு நன்றி போட்டு பட்டுது வயிற்றுக்கு வயிற்றுக்குள்ள அடுத்து கொஞ்சம் உள்ளக்குள்ள போட்டுருக்கோம் அது போடாமல் சாப்பிடணும் வடிவா குலோஜி நசைச்சு அக்கா விட்டு சோறு உனக்கு ஆமாம் நான் மேலே எடுக்கிறேன் இதோட ரெண்டாவது சோறு ரெண்டாவது சோறு இல்லை எவ்வளோ சோறு கண்டிப்பாக சமைக்கிறது என்ன அதுக்கு சொல்லுவாங்க நான் சாப்பிட்றது கரையெல்லாம் வேண்டாம் சூ கத்திரிக்காய் ஓ அப்புறம் ஞாபகம் சாப்பிடுறது பிடிக்காத சாப்பிட்டுட்டு பிடிக்கும் ஆனால் செத்தல் மிளகா பொறிச்சு சாப்பிட பாருங்க இன்னும் மணியா இருக்கு உடனே இதை இந்த கத்திரிக்காய் கழுவி வெள்ள போட்டு நல்லா இருக்குன்னா இன்னைக்கு மட்டாவது அழைச்சி வச்சுட்டு போனோம் குளிச்சா நீ குளியாங்க குளிச்சேன் மூணா மூணா ஒரு அம்மானே என்ன ரேடா பூசணிக்காக வளர்ச்சி சாப்பிடலாம் அது சாப்பாடு அப்படியே காலில் இருக்குதா காலில் அண்ணா ஒரு உண்மையா மறக்கிற சமீபா பாருங்க எனக்கு சாப்பாடு வகைகள்லாம் தெரியுதா என்ன மாதிரி தான் ஏஞ்சல் மாதிரி தான் அப்போ நான் வீடியோ முடிப்பேன் ஓகே சந்தோஷம் இன்னைக்கு மனசு அக்காவுக்கு நன்றி இன்னைக்கு இன்னைக்கு அக்காவுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் வந்து இப்படி சாப்பிடும் போது அக்காவுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்தாலும் மேலும் கிடைக்கிற ஒரு துணி எடுத்து வச்சுட்டு நாங்கள் சமைக்கணும்னா நாங்கள் எல்லாருக்குமே பார்சல் வரும் அப்போ சைலட்டான அவள் வந்து இந்த தூரம் போயிட்டு வரைக்குள்ள அவள் நாங்கள் சேர்த்தேன் நான் பின்ன அது அக்காவுக்கு எங்களை மாதிரி இல்லை கடை சாப்பாடுலாம் துண்டுற பிடிக்காது ஒத்துக்கிறாங்க சரி சந்தோஷம் ஓகே உண்மையிலே வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் இப்படி 4-5 கறி காய்ச்சி வாழையில போட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து சமைச்சு சாப்பிடுவோம் சந்தோஷம் ஓகே நல்லா வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுவோம் பாய்